அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஷின் நம்பர் 24 வரைக்கும் 2 பார்ட்டாக ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 7.2ல கொஷின் நம்பர் 25 இருந்து ரிமைனிங் இருக்க எல்லா கொஷின் நம்பர் 39 வரைக்கும் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 25 பார்க்கலாம். இன்டெக்ரல் 1 cos square x into 1 minus tan x whole square கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு டீன்ற வேற ஒரு வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ இதை எதை வந்து டீன்னு எடுக்கலாம்னு பார்ப்போம். ஐலேட் ஃபார்முலா செக் பண்ணி பார்ப்போம். ஐலேட்டில் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இல்லை, லாகரிதம் ஃபங்க்ஷனும் இல்லை, அரித்மெட்டிக்கும் இல்லை, டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன் தான் ரெண்டுமே இருக்குது. அப்போ இதில் எதை வந்து டி எடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். காஸ் ஸ்கொயர் எடுத்தோம்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர் tan x ஹோல் ஸ்கொயர் இது எதுனா கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லைன்னா tan x எடுத்தோம்னா கேன்சல் ஆகுதான்னு காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஆனால் டேனுக்கும் காஸ்க்கும் டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. நமக்கு 1 plus tan square x is equal to secant square xன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? அப்போ இதை secant ஸ்கொயர்ல கன்வெர்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். 1 by cos square x நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம்னா secant square xன்னு கிடைச்சிடுமா? டிவைட் பை 1 minus tan x whole square into dx. இப்போ இதில் வந்து 1 minus tan x டீன்னு எடுத்தோம்னா tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது secant square x வரும். ஸோ tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? secant square x நியூமரேட்டர் கிடைச்சிடும். அப்போ டினாமினேட்டரை நம்ம டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா லெட் 1 மைனஸ் tan x இஸ் ஈக்குவல் டு டி. 1 மைனஸ் tan x மைனஸ் tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant square x இஸ் ஈக்குவல் டு dt பை dx. நமக்கு secant square x இன்ட்டு dxன்னு வேணும். அதனால் dx இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். secant square x into dx is equal to இந்த மைனஸ் என்ன ஆகும்? RHSல எடுத்துக்கலாம் மைனஸ் dt. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல tன்ற வேரியபிள் அப்ளை பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் secant square xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்? மைனஸ் dt போட்டுக்கிறோம். அப்போ 1 டிவைட் பை அப்படியே இருக்கட்டும், மைனஸ் dt 1 டிவைடட் பை டிவைடில் என்ன வருது? டினாமினேட்டரில் 1 மைனஸ் tan x அதாவது டீன்னு எடுத்திருக்கோம், டி ஸ்கொயர். அப்போ மைனஸ் வெளியே எடுத்தோம்னா இன்டெக்ரல் 1 டிவைட் பை டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஸோ 1 டிவைட் பை டி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா டி பவர் மைனஸ் 2 இன்ட்டு டிடின்னு எழுதிக்கலாமா? ஸோ டி பவர் மைனஸ் 2 இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும்? ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் into dx is equal to x power n plus 1 divided by n plus 1 plus c. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் டி மைனஸ் ஆஃப் டி பவர் மைனஸ் 2 plus 1 divided by minus 2 plus 1 plus c மைனஸ் t power minus 1 divided by minus 1 plus c. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். t power minus 1 1 by t அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 1 by t plus c 1 divided by t ஓட வேல்யூ என்ன எடுத்தோம்? 1 minus tan x எடுத்துக்கோம். அப்போ 1 minus tan x plus c. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 26 பார்க்குறோம். ஸோ இன்டெக்ரல் cos root x divided by root x ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ரூட் எக்ஸை வந்து டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ எக்ஸை எப்படி எழுதலாம்னா ரூட் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 1/root ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இது 1 டிவைட் பை 2 root x இஸ் ஈக்குவல் டு டிடி பை dx. இப்போது இந்த dx இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா dx டிவைட் பை ரூட் எக்ஸ், இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா 2 dtன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ dx டிவைட் பை ரூட் எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. காஸ் ரூட் எக்ஸை காஸ் டீன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் காஸ் ரூட் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீன்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை dx பை ரூட் எக்ஸ்க்கு நமக்கு 2 டிடின்னு கிடைக்குது. அப்போ டிவைடே இந்த டினாமினேட்டர் வரவே வராது, 2 டிடின்னு எழுதிக்கலாம். ஸோ 2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிறேன். இன்டெக்ரல் காஸ் டி இன்ட்டு டிடி மட்டும் கிடைக்கும். காஸ் டி இன்டெகிரேட் பண்ணால் சைன் டி ப்ளஸ் சி
ஸோ இப்போ ஆன்சர் 2 sin t-யோட வேல்யூ √x ப்ளஸ் c. கொஸ்டின் நம்பர் 27 பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் √ sin 2x cos 2x into dxன்னு கேட்டிருக்காங்க. sin 2xை நம்ம tன்னு எடுத்துக்கலாமா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தா என்ன ஆகுது பாருங்கள். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos 2x, அகைன் 2ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி போட்டுக்கிறேன், dt/dx. ஸோ cos 2x இந்த dx இந்த பக்கம் வச்சுன்னா cos 2x into dxோட வேல்யூ dt/2. இப்போ கொஷினில் நம்ம t-யோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். √t இன்ட்டு cos 2x into dxக்கு பதிலாக dt/2. ஸோ √t-யை t⁻1/2ன்னு எழுதிக்கலாமா? இந்த 1/2 நான் கான்ஸ்டன்ட் முன்னாடி எடுத்துக்கிறேன். அப்போது 1/2 t⁻1/2 இன்டெகிரேட் பண்ணும்போது t⁻3/2/3/2 வருமா? ஃபார்முலா என்ன? இன்டெகிரேட் x⁻n into dx is equal to x⁻n+1/n+1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் c. இப்போ இந்த டினாமினேட்டரை 1/2 t⁻3/2 இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணலான்னா நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டோம்னா இது மல்டிப்ளையாக மாறிடும். ப்ளஸ் சி இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிட்டா 1/3 இன்ட்டு t⁻3/2. t நம்ம என்னென்னு எடுத்தோம்? sin 2xன்னு எடுத்தோம். அப்போ sin 2x ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். அடுத்து எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 28 பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல டினாமினேட்டில் √1 + sin xன்னு இருக்கா? இதை வந்து நம்ம tன்னு எடுத்தோம்னா sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x வந்துடும். நமக்கு டைரெக்டாக cos x dxக்கும் tயில் வந்து வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போது 1 + sin xை tன்னு எடுக்கிறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x is equal to dt/dx. இந்த dx இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஸோ cos x dxக்கு பதிலாக dtன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினை எப்படி எழுதலாம் பாருங்கள். இன்டெக்ரல் cos x into dxக்கு பதிலாக dt /√1 + sin xக்கு பதிலாக t ஈக்குவல்ஸ் இன்டெக்ரல் √t வந்து t⁻1/2ன்னு எழுதிக்கலாம். இது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால t⁻−1/2 into dt. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம். t⁻−1/2 + 1 -1/2 + 1 + c. ஸோ t⁻−1/2 + 1னா 1/2 /1/2 + c. ஸோ இது வந்து 2√tன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 இன்ட்டு t-யோட வேல்யூ 1 + sin x, அதாவது 2 இன்ட்டு √1 + sin x + c. வணக்கம். எக்ஸசைஸ் 7.2ல கொஸ்டின் நம்பர் 29 பார்க்குறோம். இன்டெக்ரல் cot x log sin x into dxன்னு இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம tன்ற வேரியபிள் எடுத்துக்க போகிறோம். I late இது செக் பண்ணி பார்க்கலாம். இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இல்லை, L லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இதை வந்து tன்னு எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ log sin x is equal to tன்னு எடுத்தோம்னா லாகை ரெண்டு பக்கம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/sin xன்னும் அகைன் இந்த sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos xன்னும் கிடைக்கும். ஸோ tயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx. இங்கே cos x / sin xை வந்து cot xன்னு எழுதிக்கலாமா? இங்கே ஏற்கனவே இருக்கா? அகைன் இந்த dx இந்த பக்கம் கொண்டு வந்ததுன்னா நியூமரேட்டர் போயிடும், ஈக்குவல் டு dtன்னு கிடைக்கும். அப்போது cot x into dxக்கு dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். log of sin xக்கு tன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன அது பாருங்கள், கொஸ்டினை எப்படி மாற்றி எழுதுறோம் பாருங்கள். cot x into dxை dtன்னு எழுதுகிறோம். log of sin xை டைரெக்டாக tன்னு எழுதிக்கலாம். ஸோ t இன்டெகிரேட் பண்ணால் t² / 2 + c. ஸோ tயோட வேல்யூ என்ன எடுத்தோம்? log sin x whole square / 2 + c. கொஸ்டின் நம்பர் 30 பார்க்கலாம். இன்டெக்ரல் sin x / 1 + cos x. ஸோ இந்த இடத்துல cos x 1 + cos x tன்னு எடுத்தோம்னா cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -sin xன்னு கிடச்சிரும். நம்ம மைனஸை வந்து நம்ம t கூட வச்சுக்கிட்டா டைரெக்டாக எல்லா வேரியபிளையும் இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ் வேரியபிளையும் tன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 + cos x என்னென்னு பண்ணுறோம்? tன்னு எடுத்துக்கிறோம். ஸோ cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -sin x
t டிஃபரன்ஷியேட் பண்ணால் dt by dx, இந்த டினாமினேட்டில் வர dxஐ இங்கே எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ sin x into dxக்கு பதிலாக dt, இந்த மைனஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா sin x into dx is equal to minus dt அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ கொஷினை எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்கள். இன்டெக்ரல் sin xக்கு பதிலாக sin x into dxக்கு பதிலாக மைனஸ் dt divided by 1 plus cos xக்கு பதிலாக t equals integral 1 by t dt equals minus 1 by t integrate பண்ணால் log t plus c equals minus log modulus of t ஓட வேல்யூ 1 plus cos x plus c. சரி, இங்கே இந்த மைனஸ் ஒன்று இங்கே நியூமரேட்டர் கொண்டு போய் பவரில் கொண்டு போயிடலாம். log modulus of 1 plus cos x whole power minus 1 plus c. ஸோ இப்போ log of whole power minus 1 வரும்போது எப்படி எழுதலாம்? 1 divided by 1 plus cos xன்னு எழுதிக்கலாமா? plus c. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31 பார்க்குறோம். இன்டெக்ரல் sin x divided by 1 plus cos x whole square into dx ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டினாமினேட்டரை வந்து டீன்னு எடுத்து செக் பண்ணிக்கலாம். 1 plus cos x is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x into dx is equal to dtன்னு கிடைக்குமா? ஸோ sin x into dxக்கு வந்து நம்ம மைனஸ் dt அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் dt. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் டிடின்னும் டினாமினேட்டரில் டி ஸ்கொயர்னும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதுகிறோம் பாருங்கள். இன்டெக்ரல் sin x dxக்கு பதிலாக மைனஸ் dt டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பதிலாக டி, அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே டி ஸ்கொயர். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துடுறோம். டி ஸ்கொயர் மேலே போச்சு நம்ம டி பவர் மைனஸ் 2 ஆகிடும் இன்டூ டிடி. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் t power minus 2 plus 1 divided by minus 2 plus 1 plus c minus t power minus 1 divided by minus 1 plus c. இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். t power minus 1 1 by tன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1 by t ஓட வேல்யூ 1 plus cos x plus c. ஸோ நமக்கான ஆன்சர் 1 divided by 1 plus cos x plus c. கொஸ்டின் நம்பர் 32 பார்க்குறோம். 1 divided by 1 plus cot x into dx வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையும் எக்ஸ்ன்ற வேரியபிள் இருக்கும். ஏதாவது ஒரு வேரியபிளை டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னொரு வேரியபிளுக்கும் நமக்கு டீன்ற வேல்யூ கிடச்சிடும். ஆனால் இங்கே காட்டெக்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா இன்டெகிரல் 1 divided by 1 ப்ளஸ் காட்டெக்ஸை காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை சைன் எக்ஸ்னு வரும். இந்த டினாமினேட்டரில் இருக்க சைன் எக்ஸ் மறுபடியும் நியூமரேட்டர் கொண்டு போயிடுறேன். அப்போ டைரெக்டாக sin x டிவைட் பை sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டெப்பு புரியலைன்னா கேளுங்க, நான் டைரெக்டாக அப்படியே போட்டுட்டேன். ஓகே, இப்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஏதாவது ஒரு வேல்யூவை டீன்னு அடித்து நியூமரேட்டர் இல்லை டினாமினேட்டர் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்காது. ஏன்னா கீழே வந்து sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ரெண்டு வேரியபிள் இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலேயும் ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துருக்கணும், ஆனால் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 by 2 மல்டிப்ளை பண்ணிட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? 2 sin xன்னு கிடைக்குமா? 2 sin x எப்படி எழுதலாம்? sin x ப்ளஸ் sin xன்னு எழுதிக்கலாமா? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சம் போட்டிருந்தோம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில். ஸோ அது டிஃப்ரென்ஷியேஷன் நினைக்கிறேன், இருந்தாலும் பாருங்கள். ஸோ ஏன் இப்போ sin x ப்ளஸ் sin x எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு டினாமினேட்டில் என்ன இருக்குது? sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்கா? ப்ளஸ் காஸ் எக்ஸ். அப்போ sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஃபார்மெட்டில் மேலே வரணும். அப்போ நம்ம டேரெக்டாக sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் எழுதிருக்கலாமேனா அது பிரிக்கும் போது நமக்கு sin x மட்டும் தனியாக இருக்கக்கூடாது. அதனால தான் sin x மைனஸ் காஸ் எக்ஸும் வர மாதிரி பிரிச்சுக்கிறோம். என்ன சொல்கிறோம் புரியுதா? இங்கே பாருங்கள், இங்கே வெறும் sin x மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னா sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் தனியாக பிரிச்சுடுவோம். அப்புறம் இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கும், அது கூட டினாமினேட்டரில் sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருந்திருக்கும். மறுபடியும் இதே ஃபார்மேட்டில் தான் வந்திருக்கும். அப்போ நமக்கு எதுக்கும் எந்த வேல்யூவும் டீன்னு எடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த sin எக்ஸையும் இந்த காஸ் எக்ஸையும் ஒரு பேரா எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது பாருங்கள். இன்டெக்ரல் sin x மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை sin x ப்ளஸ் காஸ் எக்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சுக்கிறேன் இன்டூ dx ப்ளஸ்
again இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். integral sin x minus cos x divided by sin x plus cos x into dx. இப்போ இந்த term அப்படியே கேன்சல் ஆயிட்டு 1/2 into integral dx ன்னு கிடைச்சிடுமா? இங்க 1/2 into integral இது ஃபுல்லா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா I1 ன்னு எடுத்துக்கலாம். சரி இத மட்டும் இன்டகிரேட் பண்ணுங்க. 1/2 into integral dx வந்து 1/2 x ன்னு வரும் plus I1 plus c1. இந்த இடத்துல plus c1 வரணும். இன்டகிரேட் பண்ணும்போது வர கான்ஸ்டன்ட் அது அப்படியே இருக்கட்டும். ஓகே. இப்போ இந்த I1 மட்டும் என்ன பண்ணலாம்னு பாருங்க. மறுபடியும் இன்டகிரேட் பண்ணலாம். So I1 is equal to 1/2 into integral sin x minus cos x divided by sin x plus cos x into dx. இங்க sin x plus cos x t ன்னு எடுத்து பாருங்க. sin x plus cos x t ன்னு எடுங்க. sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x is equal to dt by dx ன்னு கிடைக்கும். இங்க நமக்கு நியூமரேட்டர்ல sin x minus cos x ன்னு இருக்கு. ஆனா இங்க cos x minus sin x ன்னு வருது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா sin x minus cos x ன்னு மாறிடுமா? equal to இந்த dx இந்த பக்கம் வந்தா நியூமரேட்டர் போய்டும் equals dt. அப்போ இந்த மைனஸ் இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். மைனஸ் dt இங்க இருக்க வேல்யூ அப்படியே வந்துரும். அப்போ இது ஃபுல்லா நியூமரேட்டர் இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? மைனஸ் dt ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க 1/2 into integral minus dt divided by t is equal to 1/2 minus 1/2 into 1/t into dt. So இப்போ minus 1/2 1/t integrate பண்ணா log t modulus of t plus c2 1/2 log modulus of t ஓட வேல்யூ sin x plus cos x plus c2. இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை, இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்ளை பண்ணா என்ன ஆகுது பாருங்க. whole integral is equal to 1/2 into x plus c1 plus 1/2 log modulus of sin x plus cos x plus c2. ஸோ இப்போ இந்த c1 c2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வேற ஒரு வேரியபிளாக எழுதிக்கலாம். 1/2 x plus 1/2 log modulus of sin x plus cos x plus capital C. இங்க C வந்து c1 plus c2 ன்னு எடுத்து முடிக்க வேண்டியதுதான். ஓ சாரி, இந்த மைனஸ் இருக்கு, நான் மைனஸ் விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே மைனஸ். இந்த மைனஸை நான் எழுத மறந்துட்டேன். கரெக்டான ஆன்சர் மைனஸ் வரும். தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 13 பார்க்குறோம். இன்டெக்ரல் 1 divided by 1 minus tan x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம tan xக்கு sin x divided by cos x ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா cos x divided by cos x minus sin x into dx ன்னு வரும். ஸோ இடையில ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இதை வந்து இன்டிகிரேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இன்டெகிரேஷனில் நியூமரேட்டருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்து டினாமினேட்டர்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஆனால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம், ஆனால் இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த டினாமினேட்டரை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் cos x மைனஸ் sin xன்னு இருக்குது. அப்போது நமக்கு நியூமரேட்டர்லேயும் cos x மைனஸ் sin xன்னு வந்ததுன்னா இதை கேன்சல் பண்ண முடியும். இப்போ நமக்கு மைனஸ் sin x நம்மள ஆட் பண்ணதுனால ப்ளஸ் sin x ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு cos x மைனஸ் sin x வந்து கேன்சல் ஆகிடும். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? இது கேன்சல் ஆகிடு. அடுத்து இந்த டேர்மும் நமக்கு தனியாக வந்து நிற்கும். ஓகேவா? அப்போது மறுபடியும் sin x divided by cos x minus sin xன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம cos x 2 டைம்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே மேலே 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே கீழேயும் 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 2 cos x எப்படி எழுதலாம்னா cos x ப்ளஸ் cos x, ஏற்கனவே ஒரு cos x வந்துருச்சா, இங்கே ஃபைனலாக ஒரு cos x ஆட் பண்ணிக்கலாம். அப்போ sin x ப்ளஸ் cos xன்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள், வெறும் cos x இருக்குது, அது கூட மைனஸ் sin x வேணும், உடனே ப்ளஸ் sin x ஆட் பண்ணால் நமக்கு அகைன் sin x மட்டும் தனியாக நிற்குது.
அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், உடனே 2ஆல் டிவைட் பண்ணிடுறோம். இந்த 2 காஸ் எக்ஸை காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு இடையில் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கலாம் பாருங்கள். இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அது மட்டும் தனியாக எடுக்கிறோம். ப்ளஸ் இன்டெக்ரல் sin x plus cos x divided by cos x minus sin x தனியாக எடுக்கிறோம். இங்கே 1/2 போட்டோம், அது இங்கே போடவில்லை, அதனால் இங்கேயும் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. இப்போது இந்த இடத்துல இது அப்படியே கேன்சல் ஆகிடுதா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடுதா? அது கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/2 இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் இந்த sin x plus cos x divided by cos x minus sin x அப்படியே இருக்கும். நீங்கள் எழுதிக்கிங்க, நான் ஷார்ட்டாக எழுதிட்டேன். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் 1/2 இன்ட்டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் இங்கே 1/2 அப்படியே இருக்கட்டும். இங்கே இன்டெகிரேட் எப்படி பண்ணலாம்? ஓகேவா, இதுக்கு இடையில் ஒரு 2-3 ஸ்டெப் வரும், அதை நான் இங்கே தனியாக போடுறேன். நீங்கள் போடும்போது நோட்டில் போடும்போது இந்த கேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஆன்சருக்கு வாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டினாமினேட்டர் இல்லை நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவை நம்ம வேறு ஒரு பேராமீட்டராக எடுத்து டினாமினேட்டர் நியூமரேட்டர் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணணும். இதில் மோஸ்ட்லி டினாமினேட்டர் எடுத்துக்கலாம், லாக் வரும்போது நியூமரேட்டரில் இருக்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது பாருங்கள், t இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா dt பை dx இஸ் ஈக்குவல் டு இந்த காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்னும் மைனஸ் அப்படியே இருக்கும், காஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்னு வருதா, நியூமரேட்டர் கிடச்சிடுச்சா? நம்ம டினாமினேட்டர் எடுத்தோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடச்சிடுச்சு. அப்போது dt இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுற மைனஸ் dt இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், நியூமரேட்டரில் இருக்கிறதுக்கு பதிலாக இன்டெக்ரல் மைனஸ் டிடி டிவைடட் பை டினாமினேட்டர் டி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், 1/2 எக்ஸ் ப்ளஸ் இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மைனஸையும் இங்கே மைனஸ்ன்னு எழுதிடலாம், மைனஸ் வெளியே எடுத்துடலாம். 1/tயை இன்டெகிரேட் பண்ணால் லாக் டி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் 1/2 log modulus ஆஃப் sin x plus cos x plus c. ஸோ இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 34 பார்க்குறோம். ஸோ இன்டெகிரல் ரூட் ஆஃப் tan x டிவைட் பை sin x cos x into dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து நல்லா ஞாபகம் இருந்தால் அதை வச்சு நம்ம இது வந்து இந்த மாதிரி சம்மை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே போட்டுடலாம். என்னென்னா, tan வரும்போது டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், சீக்கன் ஸ்கொயர் வரும். சீக்கனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ்னு வரும். அதில் பாருங்கம்மா, டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா, சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ்னு கிடைக்குமா, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஓகேவா. அதே போல் சீக்கன் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் tan எக்ஸ்னும் சீக்கன் எக்ஸ் tan எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ்னும் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போது சீக்கன் tan கொடுத்துட்ருக்காங்க, இதில் சீக்கன் எக்ஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு ஃபார்முலா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும், டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம tan பார்க்கும்போது சீக்கன் ஸ்கொயரோ இல்லை சீக்கன் எக்ஸோ இருக்கா இல்லை கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது, அது இன்டெகிரேஷனில். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இன்டெக்ரல் ரூட் ஆஃப் tan எக்ஸ் டிவைடட் பை இந்த sin எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த cos எக்ஸ் இருக்குல்ல, இந்த cos எக்ஸை நம்ம மேலே கொண்டு போனால் சீக்கன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரியா. இன்னொரு சீக்கன் எக்ஸ் நமக்கு வேணும், அதாவது டினாமினேட்டரில் இன்னொரு cos எக்ஸ் இருந்ததுன்னா மேலே போகும்போது இன்னொரு சீக்கன் ஸ்கொயர்னு வந்துடும். இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நமக்கு ஏற்கனவே ஒரு cos எக்ஸ் இருக்குது, அப்போ இன்னொரு cos எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரு cos எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உடனே வந்து ஒரு cos எக்ஸால் டிவைட் பண்ணிடலாம்.
ஓகேவா? இந்த ரெண்டு cos x மல்டிப்ளை ஆச்சுன்னா cos ஸ்கொயர் எக்ஸ், அது நியூமரேட்டருக்கு போகும்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு வரும். இங்கே இருக்கிற காஸ் எக்ஸ் என்ன ஆகும்? சைன் பை காஸ் வந்து tan எக்ஸ்னு மாறிடும். நல்லா பாருங்கம்மா, ரூட் ஆஃப் tan எக்ஸ் டிவைடட் பை, இந்த ஸ்டெப்பு வேணாம், இன்னும் முறை எழுதுகிறேன் பாருங்கள், சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு இருக்குது. இப்போ நான் இன்னொரு முறை காஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இப்போது ரூட் ஆஃப் tan எக்ஸ் டிவைடட் பை, இந்த சைன் எக்ஸும் இந்த காஸ் எக்ஸும் சேர்ந்து tan எக்ஸ்னும், இந்த காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னும் கிடைக்குது. இப்போ ரூட் ஆஃப் tan எக்ஸ் டிவைடட் பை மறுபடியும் ஒரு tan எக்ஸ், இந்த காஸ் ஸ்கொயரை மேலே போச்சுன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னு கிடைக்குது. சரியா? இப்போ இந்த tan எக்ஸையும் இந்த tan எக்ஸையும் டிவைட் பண்ணிடலாமா? இது வந்து ரூட்டில் இருக்குது. அப்போ இதை ரூட்டு ஹோல் ஸ்கொயர்னு எழுதி இந்த ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் tan எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். சரி, இப்போ இது நமக்கு டைரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருந்ததுன்னா இன்டெகிரேட் பண்ணால் tan எக்ஸ் கிடச்சிரும். இல்லை சீக்கன் எக்ஸ் tan எக்ஸ்னு இருந்தால் இன்டெகிரேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் கிடச்சிரும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? பேராமீட்டர், வேறு ஒரு பேராமீட்டர் எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா tan எக்ஸை டீன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்குதா? நமக்கு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கா? இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் போகும்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிடின்னு கிடைக்குதா? அப்போது இந்த இடத்துல டிடின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 1 டிவைட் பை ரூட் ஆஃப் டீன்னு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ 1 டிவைட் பை ரூட் டி மேலே போச்சுன்னா டி பவர் -1/2 இன்ட்டு டிடி. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா டி பவர் 1/2 டிவைட் பை 1/2 ப்ளஸ் சி. கொஷின் நம்பர் 35 பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே எக்ஸசைஸ் 7.1 கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் 7.2வும் கொஷின் வைஸாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்டெக்ரல் 1 + log x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இதனுடைய வேல்யூ இன்டெகிரேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் டீன்ற பேராமீட்டர் எடுத்துக்க போகிறோம். ஸோ டி எடுக்கும்போது log x மேலே இருந்ததுன்னா அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குது, ஐ லேட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா எதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டீன்னு எடுக்கணும் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐ அப்படின்னா இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன், டி எல் அப்படின்னா லாகரிதமிக் ஃபங்க்ஷன், ஏனா அரித்மெட்டிக், டீனா ட்ரிக்னாமெட்ரிக், ஈனா எக்ஸ்பொனென்ஷியல், e பவர் எக்ஸ், e பவர் 2x இந்த மாதிரிலாம் வருதுல்ல அது. இப்போ நம்ம லாக் தான் டீன்னு எடுக்க போகிறோம். இப்போ 1 + log x இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் ரெண்டு பக்கமும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dt பை dx. ஸோ இப்போ ஏற்கனவே நமக்கு dx இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கா, அது இங்கே கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள். இந்த dx இந்த பக்கம் போச்சுன்னா மேலே dx டிவைட் பை எக்ஸ்ன்னு கிடச்சிரும். அப்போ அதை dtன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பதிலாக dtன்னு எழுதலாம், இங்கே டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். உள்ளே இருக்கிறது தான் நம்ம டீன்னு எடுத்திருக்கோம், அப்போ அதை டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கொஷினை எப்படி ரீரைட் பண்ணுறோம் பாருங்கள். இன்டெக்ரல் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இப்போ டி ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணோம்னா t³/3 ப்ளஸ் சி. இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 1/log x ஹோல் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. கொஷின் நம்பர் 36 பார்க்குறோம். ஏற்கனவே 35 கொஸ்டின்ஸ்க்கும் கொஷின் வைஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இன்டெகிரேட் x+1 இன்ட்டு x + log x ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு x + log x டீன்னு எடுத்துக்கலாம். சரியா? லாக் இருக்கும்போது அதுதான் டீன்னு எடுப்போம். ஸோ அப்போ x + log xன்னு டீன்னு எடுத்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். 1 + log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x இஸ் ஈக்குவல் டு dt பை dxன்னு கிடைக்குது. ஸோ இங்கே நமக்கு நியூமரேட்டரில் x+1 டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்குது, அது இங்கே கொண்டு வர முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா x+1 டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு dt பை dx. ஸோ இந்த dx இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். x+1
into dx divided by x is equal to dt. So x plus 1 into dx divided by x is equal to dt. So இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த கொஷினை எப்படி ரீரைட் பண்ணுறோன்னு பாருங்கள். இன்டகரல் ஸோ x plus 1 divided by x into dxக்கு பதிலாக dt அப்படின்னு எழுதுகிறோம். x plus log x whole squareக்கு பதிலாக t square அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். t cube divided by 3 plus c கிடைக்கும். t ஓட வேல்யூ x plus log x whole cube plus c. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். கொஷின் நம்பர் 37 பார்க்குறோம். ஸோ இன்டகிரல்ஸ் x cube sin of tan inverse x power 4 divided by 1 plus x power 8. ஸோ இதை வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் டீன்ற வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ t எதை எடுக்கணும் அப்படின்னா tan inverse x power 4 ஏற்கனவே பார்த்துருந்தோம். I late இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எதை வந்து நம்ம டீன்னு எடுக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐனா இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன், ஏற்கனவே இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்களா கொஷனில். அப்போ இதை தான் நம்ம டி அப்படின்னு எடுக்கணும். ஸோ இப்போ இதை டீன்னு எடுத்தோம்னா tan inverse x power 4 equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 divided by 1 plus x square. நம்ம ஏற்கனவே x வந்து x power 4னு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கொயர் பண்ணுறோம். is equal to dt by dx. சாரி, அகைன் இந்த x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, tan இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். அகைன் x power 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 4x cubன்னு கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும் tன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ரிமைனிங் x cube divided by 1 plus x power 8ன்னு இருக்குது பாருங்கள். அது என்ன பண்ணலான்னா இதை சிம்ப்ளை பண்ணி அதை கொண்டு வரலாம். பாருங்கள், 4x cube divided by 1 plus x power 8 is equal to dt by dx. நமக்கு என்ன இருக்குது? x cube இருக்கா? இருக்குது. 1 plus x power 8 இருக்கா? இருக்குது. ஆனால் இந்த 4 மட்டும் இல்லை. dx இருக்கா? அது இங்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த dx இங்கே கொண்டு போயிடலாம். x cube divided by 1 plus x power 8 into dx is equal to dt. இந்த 4 இங்கே வந்ததுன்னா டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம கொஷினில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், சைட்லேயே போட்டுக்கிறோமா. ஸோ இப்போ கொஷினை ரீரைட் பண்ணிக்கிறேன். இன்டகிரல் சைன், டேரெக்டாக சைன் எழுதிக்கிறேன், சைன் டி. ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்கும் பதிலாக dt by d4ன்னு dt by 4ன்னு எழுதிக்கலாம். சிம்பிளாக முடிஞ்சிடுச்சா? ஸோ இப்போ சைனை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? மைனஸ் காஸ் டி இன்ட்டு டிடி. சரி, டிடி இல்லை, ப்ளஸ் சி. இந்த 4 கான்ஸ்டன்ட் வெளியே அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? மைனஸ் காஸ் டி டிவைட் பை 4. இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் காஸ் ஆஃப் டி வந்து tan இன்வர்ஸ் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 4 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். 38 பாருங்கள். இன்டகிரல் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்டகிரேட் பண்ணும். இப்போ நமக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே வந்து எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இதை நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு வேரியபிள் ஒரு டேர்ம் வந்து நம்ம டீன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம டினாமினேட்டர் டீன்னு எடுத்துக்கலாம். டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 10 பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா டிடி டிவைட் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10 இன்ட்டு எக்ஸ் பவர் 9 கிடைக்கும். ப்ளஸ் 10 பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் ஏ, அதாவது லாக் ஏ பேசி. ஓகேவா? ஸோ அதே போல் தான் இங்கே 10 பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 10 பவர் எக்ஸ் இன்ட்டு லாக் 10 பேஸ் இ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து வந்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 10 எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 10 பவர் எக்ஸ் லாக் 10 பேசி, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நமக்கு டிடின்னு கிடைக்கும். சரி, இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ நமக்கு இது எல்லாத்துக்கும் நியூமரேட்டரில் இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து டிடி அப்படின்னு கிடைக்கும். டிவைட் பை இது வந்து நம்ம டீன்னு எடுத்தோம். இப்போ நம்ம டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். 1/t இன்டகிரேட் பண்ணோம்னா லாக் டி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ டீயோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் எக்ஸ் பவர் 10 ப்ளஸ் 10 பவர் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 39. இன்டகிரல் டிஎக்ஸ் டிவைட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே போல் தான் நமக்கு டினாமினேட்டரில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது.
ஸோ இப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணலான்னு பாருங்களேன். நியூமரேட்டரில் 1/sin square x into cos square x into dxன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 1-ஐ sin square x plus cos square xன்னு எழுதிக்கலாமா? டிவைட் பை sin square x cos square xன்னு எழுதலாம். ஸோ இப்போது நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருக்குது, அதை தனித்தனியாக எழுதிக்கலாம். இன்டெக்ரல் sin square x டிவைடட் பை sin square x into cos square x ப்ளஸ் cos square x divided by sin square x into cos square x into dx. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு sin square கேன்சல் ஆகிடும். 1/cos square நியூமரேட்டருக்கு போகும்போது secant squareன்னு ஆகிடும். ப்ளஸ் cos square கேன்சல் ஆகிடும். 1/sin square நியூமரேட்டர் போகும்போது இப்போ secant squareன்னு கிடைக்கும் into dx. இப்போது secant square இன்டெகிரேட் பண்ணால் tan x, அதே போல் secant square இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் cot x. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர், tan x மைனஸ் cot x. இது ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். தேங்க்யூ.